உதயநிதி மேடையிலே சொன்னார்ல, நீங்க திமுக கரவேட்டி கருப்பு துண்டே போட்டாரு, கருப்பு வேட்டியே போட்டுட்டாரு. என்ன கட்சி மாறுறேன்னு சொல்லி என்ன பழிப்பான், இழித்து பேசுவான். நான் இன்னோவா கார் வாங்கினு பேசுற நாய்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க. அதனால பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியிலே சேரல. இல்ல, ஆனா அது எண்ணம் இருக்கா? திமுக பாஜக நீ வந்து ஆட்சிக்கு வரும்னு சொன்னார் என்ன பொன் ராதாகிருஷ்ணன். இப்ப KS ராதாகிருஷ்ணன் போயிருக்கிறார்ல பாஜகவுக்கு. அவர் இப்படி ஒரு தற்கொலை பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லை. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பேசினவர், எழுதினவர், இயங்கினவர், வழக்கு போட்டவர். அவர் போய் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மதிக்காத மட்டும் இல்லை, அந்த உரிமையை நசுக்குகிற ஒரு கும்பல்ல போய் சேர்ந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப எல்லா கட்சியில இருந்தும் உங்களுக்கு அழைப்பு வருது? வரும். தாவை கலந்து வந்துச்சா? தாவை கலந்து வரும், வரலாம். நான் திமுக மேடையில பேசிட்டு இருக்கேன், இந்த ஆட்சி மீண்டும் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா அவரு விஜய் ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமா ஸ்டாலின் அங்கிள்லாம் சொன்னது விமர்சனமா உள்ளாயிருக்கு. திமுகவினர் ரசிக்கல. திமுக ரசிக்கலன்னா அவனுக்கு லாபம் தானே விஜய். இல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொல்லுது இது சினிமா மொழியில பேசுனதுங்க, இதுக்கு பேரு சினிமா மொழி. அப்ப அரசியல் தெரியல விஜய்க்கு? இல்லையே, ஏதோ ஒன்று தப்பு இல்லை. எப்படி பேசுனா ரீச் ஆகுமோ அப்படி பேசினார், ரீச் ஆயிடுச்சு. இல்ல, மோடிஜின்னு சொல்றவரு மிஸ்டர் நரேந்திர தாமோதர் மோடினாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஸ்டாலின் அண்ணா அதெல்லாம் தப்பா எடுத்துக்கல. சில பேர் அதை விமர்சிக்கிற ஒரு முதலமைச்சரை மதிப்பு கொடுத்து மதிப்பு குறைவான்னு சொல்லல, அங்கிட்ட தானே கூப்பிட்டாரு. இப்ப திமுகவினர் வந்து மச்சான்னு சொல்றாங்க விஜய. நீ மாமான்னு கூப்பிட்டா நாங்க மச்சான்னு கூப்பிடுவோம்னு. அது எப்படி பாக்குறீங்க? அது வேண்டான்னு சொல்றேன் நான். நீங்க விஜய் ஒரு பொருட்டா எடுத்துக்கிடாதீங்க. நீங்க இந்த அரசின் சாதனைகளை வீடு வீடா போய் சொல்லுங்க. வாக்காளர்களும் ஃபேஸ் டு ஃபேஸ், ஹார்ட் டு ஹார்ட் பேசுங்க. ஏன்னா இந்த ஆட்சிக்கு ஆபத்து வருமானால் தமிழர்களுக்கு வருகிற ஆபத்து. இந்த ஆட்சி போய்விடுமானால் தமிழகம் கையிற நிலையில் இருக்கும். போகணும் தானே விஜய் சொல்றாரு. அப்படிதான் சொல்லுவார். அவருக்கு அதுதானே ஸ்டாண்டுங்க. அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதிர்த்து தான் ஒரு கட்சியை தொடங்கணும், இயங்கணும். அது அவருக்கு ஸ்டாண்ட். அவரை பொறுத்தவரையில சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சரியா? நான் இன்னைக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியரை சந்திச்சுட்டு வர்றேன். விஜயெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டாம் சம்பத்து. நீங்க RSS, BJP, சங் பரிவார், சனாதன சக்திகளை மட்டும் விமர்சிங்க, அதுதான் நமக்கு ஆபத்துன்னு இன்னைக்கு ஏண்ட சொன்னாரு. அதை உங்கள்கிட்ட சொல்றேன்.